ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய பலன் நம் மூடி மறைப்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒரு புதிய ஒளி என்ற ஒரு சத்தியத்தை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் புதிய புதிய காரியங்களை கேட்க ஆண்டவர் நம்ம வைத்து ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை இருந்தது போல அல்லாமல் நம் மீது கரிசனை உள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டி நமக்காய் ஒரு புதிய ஒளியை கொடுக்க விரும்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதமான தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி இந்த பூமியிலே அவருடைய பிள்ளையாய் மாற்றி தேவைகள் எல்லாம் சந்தித்து மேன்மையின் மேல் மேன்மையை காண வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் அற்புதமும். ஆமென். இல்லன்னு யாருன்னா சொல்ல முடியுமாங்க? தினந்தோறும் நாள்தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியது, ஆனால் அது எனக்கோ புதியதும் புதியதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக அழகாய் சொல்லுகிறார் பாருங்களேன். மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஆமென் சொல்லுவோம். உறுதியா சொல்லுவோம். ஆமென். நீங்க போய் நின்னீங்கன்னா அங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்பி நம்ம கையில அந்த பொறுப்பை கொடுத்துக்கிறாரு பாருங்களேன், இல்லையா? அவர் நினைச்சிருந்தா எதை வேணா உண்டாக்கி இருக்கலாம், யாரை வேணா அனுப்பி இருக்கலாம், யாரை வேணா சொல்லிருக்கலாம். ஆனா என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஒரு நாள் மறந்து பார்க்க கூடாதுங்க. அகத்தின் அழகு என் முகத்துலன்னு சொல்லணும். யார் முகத்துல? எல்லாரும் சொல்லுங்க, மாசலாமணி முகத்துல. ஆமென். இல்லையா? சொல்லணும். உங்களை பார்த்தா கேட்கணும், நீங்க கர்த்தருடைய பிள்ளை பிரதர். உங்களை எத்தனை பேர் இப்படி கேட்கிறாங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த தாம்பரத்துல ஒரு பிசினஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் போயிருக்கும் போது மெசேஜ் முடிஞ்சது, பாட்டெல்லாம் முடிஞ்சது, நிறைய பேர் வந்திருந்தாங்க. முடிஞ்ச பிறகு முழுக்க முழுக்க ஆண்டவரை அறியாத ஒரு நபர் நேரா வந்து நின்னாரு. ஏங்க, அவர் சொல்றாரு, மக்களுக்கு பேசுறாரு, காங்கிரிகேஷன் அவருக்கு தெரியாது இல்லையா? அவர் சொல்றாரு, ஏங்க அவர் அவ்வளவு தூரம் பேசுறாரு, அவர் மட்டும் கை தட்டுறாரு, நீங்க ஒருத்தர் கூட கையே தட்டலீங்க. நம்ம ஒரு தூரம் தட்டிக்கலாமா கையன்னு கேட்டாரு. பிரைஸ் எல்லாம் கை தட்டுவோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் அறியாத ஒரு நபருக்கு தெரிஞ்சிருக்குது, என்னை நான் உற்சாகப்படுத்த வேண்டும், பேசுகிறவரை உற்சாகப்படுத்த வேண்டும், பாடுகிறவரை உற்சாகப்படுத்த வேண்டும், இல்லையா? கரங்களை தட்டுறதுல என்ன கடமை? உற்சாகமா தட்டுவோம். ஹல்லேலூயா. 2015 இந்த கையை கொடுத்த கர்த்தருக்கு முழுமையா கர்த்தர் தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு ஏசாயா 60:3 உன் வெளிச்ச நடத்தலுக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. உங்க இடத்துக்குங்க நீங்க தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே உன்னை தேடி உயர்வான, மேன்மையான, அதிகாரம் படைத்த, பலபலம் படைத்த, பணபலம் படைத்த நபர்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். ஆமென். அதுதாங்க ரகசியமே. தேடி வரக்கூடிய நேரம் இது. வசனம் அழகாய் சொல்லுகிறது 60:1 ஏசாயாவிலே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. புத்தாண்டு புது வருஷம் வந்தாலே எல்லாரும் வாழ்த்துவோம் இல்லையா? என்னன்னு சொல்லி வாழ்த்துவோம்? ஒளிமயமான. எனக்கு பாட்டு ராகம் வராது, நம்ம பாடகர் இருக்கிறாரு, வேணாம், அதுல இறங்க வேணாம். ஒளிமயமான எதிர்காலம் உண்மை இருக்கணுமா இல்லையாங்க? ஒளி, அது என்ன அழகா பாடி வச்சுக்கிறான் பாருங்க. உலகத்தாரை பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஒளிமயமான எதிர்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலே நம்மை கர்த்தர் பலத்த பாதுகாப்பு அரணாக நின்று பாதுகாத்து ஆசீர்வாத அபிஷேகத்தை ஊற்றி 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 ஆசீர்வதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த சத்ருவோ எந்த சமுதாயமோ ஒன்ன தொட முடியாது. ஆமென் சொல்லுவான். தைரியமா சொல்லுவான். எல்லாரும் ஒரு மாதிரி மிரண்டு போனா மாதிரி இருக்குது இல்லையா? உன்னை தொடுகிறவன் என் தேவனின் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட வேணாம். ஐயா, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டவர் அவர் அல்லவா? உங்களை விட்டு கொடுப்பது எப்படி? ஆண்டவர் என்ன அழகா சொன்னாரு பாருங்க. 1 யோவான் 2:8 நான் ஒரு புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்கும் உங்களுக்கும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா,
உங்களை என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல, உன் வேலையில, உன் தொழில, உன் ஊழியத்துல இந்த இருள் நீங்கிச்சுப்பா. சந்தோஷமே இல்லையா? அல்லேலூயா. 1ஆம் தேதி நிறைய தீர்க்க தரிசனம் கேட்டு பாருங்க. எங்க போனாலே தீர்க்க தரிசனம் மேலதான் மோத வேண்டாம் இல்லையா? தெருக்கு தெரு, சந்துக்கு சந்து, சர்ச்சுக்கு சர்ச்சு, மேட்டுக்கு மேட்டு, பள்ளத்துக்கு பள்ளம், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொன்னாரு? இருள் நீங்கி போயிட்டு மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. மெய்யான ஒளி. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. தாவீது ராஜா சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்களேன். 18:28 சங்கீதத்திலே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. என் படிப்பு அல்ல, என் அந்தஸ்து அல்ல, என் ஜாதி கொலை பெருமை அல்ல, நான் செய்து வந்த காரியங்கள் அல்ல, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. 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 இருளை யாருமே விரும்புறது இல்லை. இருள் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்கும், தேடு இருக்கும், பள்ளி இருக்கும், திருடர்கள் இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இருளை நீக்கி போட்டு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கட்டளையிட அவர் என்னை புதிய ஆண்டுக்குள்ள நடத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், வாயை திறந்து முதல் பூமியில பேசுறாருங்க. எப்படி பேசுறாருங்க? முதல் வார்த்தையை பேசுறாரு. பேசுற முதல் வார்த்தை என்னங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். ஆமென் சொல்லுவா. அவர் சொல்லும் பொழுதே பாருங்க, ஒரு பஞ்சா இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அத பஞ்சு மாதிரி படிச்சாங்க. ரஜினிகாந்த் சொன்னாதான் பஞ்சா? நண்பர் இதுல இருந்தாங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நண்பரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். வாழ வீட்டுல பிரேயருக்கு போகும்போது இந்த கஞ்சா கருப்பு படம் எடுத்தார்ல, என்ன படம்? வேல்முருகன் போர்வெல்ஸ் படம். அதனுடைய டைரக்டர் வந்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்தார், ரொம்ப வயசானவர், ராஜ்குமார் ராபர்ட்ஸ். 40 வருஷமா ஹைகோர்ட்ல சீனியர் அட்வொகேட். அவர் ஜெபிக்கலான்னு என்கிட்ட வரும்போது அப்ப அந்த டைரக்டர் உள்ள வந்தார். அப்ப நான் சொன்னேன், ஐயா இவர் தான் இந்த படத்தினோட டைரக்டர்னு. அவர் சொன்னார், சினிமா பட டைரக்டர்? ஆமாங்க, சினிமாக்கார வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. அவர் உடனே ஒரு சாட்சி சொன்னார், ஐயா இந்த படம் ரிலீஸ் ஆகாம அடம் முடிச்சிருந்ததுங்க, வந்து ஜெபம் பண்ணு போன ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ராஜ்குமார் ராபர்ட்ஸ், என்னடா இது, இடம் மாறிகிரி வந்துட்டமா? எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த டைரக்டர் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. எவர் வேண்டுமானாலும் அவரை தொட்டா அற்புதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஊழியம் பண்றதுல. ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எதுல இருந்து வெளிச்சம் வந்துச்சாங்க? ஆமென். உங்க கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு மேல மேல சாபம் இருக்கு அந்த இடத்துலங்க, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க பெரிய ரகசியம். கவலைப்பட வேண்டாம். 2014 ஒருவேளை என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம், தாமதப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த 2015 இந்த காரியம் கைகூடி வரட்டும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில விதமான எச்சரிக்கைகளை கேட்டு ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக் கொள்ள போகிறோம். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இருள் சூழுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இருள் சூழ காரணம் என்ன? எதனால் அப்படி அமைகிறது, வருகிறது, தேடுகிறது? திருவசனம் அழகாய் சொல்லுகிறது. எதனால் ஒருவருடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த நிலைமை? ரோமர் 1வது அதிகாரம் 21, 22, 23 பாருங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்களேன், இதுல நம்ம எங்க வந்தோம்?
ஒண்ணு யோசிச்சிருப்பீங்களா உள்ள மனுஷன் சொல்ற உடனே இன்னைக்கு எல்லாம் பாருங்களேன், வாழும் தெய்வம் மனுஷனே சொல்றான் இல்லையா? சாமியார, சன்னியாசிய, சில நேரம் புனித பட்டம் பெற்றவர்கள் நிறைய பேர் கடவுளுக்கு ஈக்குவலா வச்சிடறாங்க இல்லையா? வச்சிடறமா இல்லையா? ஒரு காலகட்டங்களிலே நாம் தேடி போன நாட்கள் உண்டு. புனித பட்டம் பெற்றவர்களை புனிதர் என்று நினைத்து விட்டோம். பாருங்களேன், சில நேரங்களில கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஆண்டவர் எங்க பறவைகள் எழுதி வச்சா நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகளா ரொம்ப நினைச்சுக்கிறாங்க, புறா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், புறா வச்சுட்டோம்னா அது கர்த்தருடைய சிம்பிள் நினைச்சிட்டாங்க. உண்மை இல்லையா? சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களேன். இவர் இல்லன்னு வேற ஆமான்னு அவனுக்கு சொல்ல வேணும். புறா வச்சுக்கலாமா? யாரோ கர்டர் வைக்கிறான், யாரோ காக்கா வைக்கிறான், யாரோ பருந்து வைக்கிறான், நீ வேணா புறா வச்சுக்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு எதனா ஒண்ணு வேணும், ஒரு சிம்பாலிக்கா ஒண்ணு சொன்னார்னு வைங்களேன். ஒரு இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் படம் போட்டு பக்கத்துல பெருசா சிங்கம் ஒண்ணு போட்டான். என்னன்னு கேட்டா யூத ராஜ சிங்கம். எவ்வளவு பேரு சிங்கம் தெரியுங்களா? அது அவரு பார்க்கும்போது இவரு சிங்கத்தை பார்க்கும்போது ஐயா நம்ம அது நம்மளுக்கே எழுதி வச்சாரு பாருங்க. மாட்டை வைக்கிறான், மனுஷன் வைக்கிறான், குரங்கு வைக்கிறான், பள்ளி வைக்கிறான், பூனையை வைக்கிறான், புராணை வைக்கிறான், தேலை வைக்கிறான். போன வாரம் ஒருத்த முதலையை வச்சுட்டான். பாத்தீங்களா டிவில? நம்பால் சிங்கத்தை வச்சுட்டான், வைக்க கூடாது இல்லையா? அதனாலதான் சொன்னாரு, எவ்வளவு காரியங்கள் பாருங்களேன். வேண்டாம், புறாவை போல மென்மையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கசப்பில்லாத ஒன்று, கபடமில்லாத ஒன்று. புறாவின் கண்கள் என்றுமே கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் உனக்காக எனக்காக அல்லவா அடிக்கப்பட்டது. அவருடைய கண்களுக்குள்ளாய் நான் அல்லவா இருக்கிறேன். அவர் அவரை பார்த்ததை விட என்னை அல்லவா அதிகம் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பல முறைங்க ஆண்டவருக்கு செலுத்துவது மகிமையை செலுத்துறது இல்ல. ஓயாம ஜெபம் பண்ணி ஓயாம எல்லாம் பண்ணிட்டு வேலை கிடைச்ச உடனே ஒரு தொழில் வியாபாரம் வந்த உடனே இல்ல ஊழியத்துக்கு நேரம் இருக்காது. இருக்குதா இல்லையா? இல்ல இல்லையா? எங்க டைம் இருக்கும்போது பாக்குறேன். பிரைஸ் எல்லாம் சொல்றமா ஐயா, அழிவுள்ள காரியங்களுக்கு விற்று போட்டார்கள். அதனாலதாங்க குடும்பத்துல, வீட்டுல, வேலையில, தொழில, சமுதாயத்துல இருள் சூழுகிறது. இதான் காரணம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காத பட்சத்துல இப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே அவரை விட்டு விலகாதபடி. ஆமென். ஆண்டவர் சொல்லும்போது சாய்ஸ் சொல்றாரு பாருங்களேன். 2:15 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர். அப்ப யார் முடிவு பண்ணணும்? நம்ம இல்ல, கூட்டணிலாம் வேணாம். யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். ஆண்டவர் கூட இருக்கணும். பாருங்க எவ்வளவு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளுமே என்ன மேன்மை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தருடைய நாமத்துக்கு குறைவு வராதபடி. பயமுறுத்தல்கள் வரலாங்க, நாம் ஞானமாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொருத்தருடைய மனதை புண்படுத்தாதபடி இல்லைங்களா? நமக்கு நம்முடைய காரியத்தை சொல்றதுக்கு நேரம் பத்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்திலே இருள் நுழையவே கூடாதுங்க. எந்த ஒரு மகிமையான காரியம் நுழையும் பொழுது வரும்பொழுது தேவனுக்குரியது என்பதை அறிக்கை செய்தால் கர்த்தரை மென்மேலும் உயர்த்த வாய்ப்பு இருக்கிறது. இருள் அகல நாம் செய்ய வேண்டியது என்ன? இருள் அகலணும். அது என்கிட்ட வரவே கூடாது. அதுக்கு செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் உண்டு. அப்போஸ்தலர் 17:30 பாருங்களேன். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுது ரைட் நவ, இப்பொழுதோ, போன வருஷம் பரவாயில்ல, முந்தின வருஷம் பரவாயில்ல இல்லையா? இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். அறியாம இல்ல, தெரியாத நேரங்க இந்த மாதிரி கூடுகை நான் எனக்கு யாரும் சொல்லலைங்க தெரியுமா? நான் என் மனைவியும் குறைஞ்ச பட்சம் 30 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணுவோம். சத்தியத்தை கேட்க அந்த வைராக்கியம், ஜாதி மத இன கொலை கோத்திர பேதமின்றி அனைவருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும்ன்ற ஒரு வாஞ்ச வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அறியாமை உள்ள காலங்கள் ஆண்டவரை இன்னும் முன்னால நல்லா தெரிஞ்சிருந்தா இன்னும் பல தேசங்களுக்கு சொல்லி இருக்கலாமே. இன்னும் இயேசு என்று ஒரு முறை கூட அறியப்படாத சொல்லப்படாத இடங்களிலே சொல்லி இருக்கலாமே. ஆதங்கம் என் தேசத்துல ஏறக்குறைய 42 கோடிக்கு அதிகமான மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. தெரியுங்களா? 120 கோடி பெருமையா சொல்றோம். யார் என்றே தெரியாது. முதல் முறை வந்ததே தெரியாதுங்க. அப்புறம் எங்க ரெண்டாவது முறை?
இரண்டாவது செகண்ட் கமிங்க பத்தி நிறைய பேசுகிறார்கள். உண்மைதானே? வருவது நிச்சயம், சந்தேகம் அல்ல. முதல் முறை வந்ததே தெரியலையேங்க. எப்ப வந்தார், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார்னு தெரியலையே. அவர் யார் என்று தெரியலையே. ஆண்டவர் அழகா சொல்றாரு, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ நீ சும்மா இருக்க நேரம் இல்லையே. உன்னுடைய இருள் மட்டும் அகல, மற்றவர்களை நீ காணாதவர் போல் இருந்தால் எப்படி அந்த இருள் அகலுவது? அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுவது சொல்லி 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 பலவிதமான மூர்க்கமான முடிவு எடுத்துறாங்க. உண்மைதான். அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. பிசினஸ்ல சரி, குடும்பத்துல சரி, வியாபாரத்துல சரி, ஊழியத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவர் அழகா எழுதி வச்சாரு. அதுக்கு முன்பாக ஒரு காரியம் பாருங்களேன், அறியாமை உள்ள காலங்கள். எனக்கு ஆண்டவர் என்ன பார்க்காம தெரியாம சொல்லக்கூடாது. ஐயா, நம்ம பலதரப்பட்ட சபையிலிருந்து வந்திருக்கோங்க இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி எடுத்தா ஒரு ஆத்மாவை இந்த மாசம் ஆண்டவருக்கு நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து பாருங்களேன், அந்த பிசினஸ் ஃபெலோஷிப்ல ஒரு நபர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவர் சாட்சியா நின்னுட்டார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன்னு ஆண்டவரை ஒரு ஆத்மாவை கொடுத்தீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. உன்னுடைய இருள் அகல வேண்டுமானால் யோபு செய்ததை போல நண்பர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த இருளை கடந்து செல்வது? பலவிதமான போராட்டம், வெளியில சொல்ல முடியல. உண்மைதான். எப்படி கடந்து செல்வது? 2 சாமுவேல் 22:29 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் ஒருத்தரை தவறங்க. என் கூடையோ பிறந்ததோ வளர்ந்ததோ இருக்கிறதோ அந்தஸ்தோ ஒண்ணுமே என் இருளை வெளிச்சமாக்க முடியாது. நான் செய்ய வேண்டியது என்ன? ஏசாயா 2:5 சொல்லுகிறது, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். எல்லா சூழ்நிலையிலே அவரை முன்வைத்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்க விரும்புகிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 பாருங்களேன். ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு. வாழ்க்கையில நீங்களும் நானும் முன்னேறணும்னா, அந்த இருள் அகலணும்னா, அவர் என் விளக்காய் வெளிச்சமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. திருவசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன். யோபு 29:3 அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். 2014 எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கலக்கங்கள், நெருக்கங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை நிறைந்த அந்த வெளிச்சத்தினாலே அந்த இருளை நாங்கள் கடந்து போனோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுங்க உங்க வாழ்க்கையில கேட்காம கொள்ளாம வயசு வளருது. யாரன்னா கேட்ட வயசு வளருதா? நீங்க வரும்போது ஒரு வயசு இருந்திருக்கும். இப்ப என்ன வயசு? 20 நிமிஷம் கூடி போச்சு. ஹல்லேலூயா, இல்லீங்களா? எப்பவுமே பாருங்களேன், 20 நிமிஷம் கூடிடுச்சு. கேட்காம கொள்ளாம நம்ம முன்பாக வருகிற இருள், பின்பாக வருகிற இருள், நமக்கு அறியாமல் நம்ம கலந்து நிற்கிற இருளை கடந்து போக வேண்டுமானால் சங்கீதம் 27:1 படி, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இல்லையா? வாழ்க்கையில கர்த்தர் மட்டும் வெளிச்சமா இருந்தா போதுங்க. கர்த்தர் மட்டும் என் ரட்சிப்பா இருந்தா போதும். அப்படின்னா நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் உண்டு. 2 பேதுரு 1:19 சொல்லுகிறது, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எதுக்காக இவ்வளவு வசனம் நான் சொன்னேன்? அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது என்னோட நாடி நரம்பு சத ரத்தம் பேச்சு மூச்சல கலந்ததுன்னு வச்சுங்க, என் வாழ்க்கை மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையாள பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னு வைங்களேன், ஒரு வள்ளியோ ஒரு புள்ளியோன்னு போட்டிருக்குங்க. இல்ல, தமிழ் பைபிள்ல ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போன்னு போட்டிருக்கு. மலையாள பைபிளுக்கு ரொம்ப இஷ்டம் பாருங்க. ஒரு வள்ளியோ ஒரு புள்ளியோ போதும், என்னோட வாழ்க்கை மலர, மாற்றம் பெற, என்னோட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாக ஆண்டவர் அழகா சொல்றாரு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயம் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது. வசனம் மட்டும்தாங்க என்ன வாழ வைக்கும். வசனத்தை தவிர வேறு ஒன்றும் என்ன வாழ வைக்காது. ஆமென், ஆமென் சொல்லுவோம். இயேசுநாதர் பூமியை விட்டு போகும்போது செருப்ப கூட விட்டுட்டு போல, மறந்துடக்கூடாது இல்லையா? வச்சிருந்தா நம்ம ஆளு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருப்பான். பிறந்த ஒரு மண்ணை பாட்டில போட்டு வித்துக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வேணும்?
இஸ்ரேல் மண்ணு 50 கிராம் 100 கிராம் 1/4 கிலோ 1/2 கிலோ எண்ணெய் வியாபாரம் போய் கர்ச்சிப் வியாபாரம் போய் சீடி வியாபாரம் மண் வியாபாரம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? எதையுமே விட்டுட்டு போடுங்க. அவரு நீ வசனத்தை கவனித்தால் உன் வாழ்க்கை மாறுமே. நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆமென். ராமன் சொல்லுவான், எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க நாடி நரம்பு சத ரத்தம் எலும்புக்குள்ள வசனத்தை பேக் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளிச்சங்க. பிரைஸ் தி லார்ட். அத 119 105 சங்கீதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்திலே கர்த்தரை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி வசனத்தை கை கொண்டிருந்தால் உயர்வு தன்னால தேடி வரும். ஆமென். தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், பச்சோபாலுக்கு முன்பாக பச்சோபாலுக்கு பின்பாக நான் 2 காரியம் எழுதி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நடந்தது என்ன? முன்பாக பின்பாக பலவிதமான காரியங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கை வைக்க அவனுக்கு விருப்பம் இல்லை, செய்ய விருப்பம் இல்லை. அதன் பின்பாக பச்சோபாலுக்கு பின்பாக வாழ்க்கையில் அவருடைய இருள் நுழைஞ்ச உடனடியாய் உரியாவை கொன்று போட்டான். இது இருள் தாங்க பிரச்சனை. சூழ்நிலைகள் மாறும் பொழுது உடனடியாய் செய்வது அறியாமல் செய்து விடுகிறானே. நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை கவனித்திருந்தால் நாமும் நலம் பெற முடியுமே. ஏசாயா 60:2 சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை என்மேல் காணப்படும். இந்த புதிய ஒளியில் நாம் பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆலோசனையான எச்சரிப்பு என்ன? ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. 2015க்குள்ள நுழைந்த நாம் கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்டு சரி செய்து சரியான நேர்மையான கர்த்தருடைய வழியின் பாதையில நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையுமா தேடி வரும். ஆமென். திருவசனம் அழகாய் சொல்லுகிறது, லூக்கா 11:35 உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உன்னிலுள்ள வெளிச்சம் அப்படின்னா இருள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா? பெருமை உடனடியாய் இருட்டுள்ள நான் சோமனன் வைங்களேன், பெருமை வந்துச்சா? நான் பிரசங்கம் பண்ணனு வைங்களேன், பெருமை வந்துச்சா? நான் பாடனு வைங்களேன், நான் வாஸ்தனு வைங்களேன் இல்லையா? எப்படி உள்ள உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா? எச்சரிக்கை. எல்லா சூழ்நிலையில இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை என் தேவனால் உண்டாக்க முடியும். ராமன் சொல்லுவான், ராமன் சொல்லுவான், ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த வெளிச்சம் இருட்டாயிட கூடாதுங்க. உங்க நம்பி உங்க கையில எவ்வளவு தாளந்தை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு கிருபையை கொடுத்திருக்கிறாரு ஐயா. உங்களை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு, பலருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. ஏன் இருள் என்னோட வெளிச்சம் என்னோட இருட்டா மாறிடுச்சுனா நான் எப்படி மத்தவங்க வெளிச்சமா இருக்க முடியும்? திருவசனம் அழகாய் சொல்லுகிறது, மத்தேயு 6:23 உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஒரு சவுலை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிம்சோனை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு யூதாஸ் காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சீஷர்களும் அவனு இருந்தான்ல, ஆனால் அவனுடைய வாழ்க்கையை இருள் கவி மூடி போட்டது. சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு இருள் கடந்து வந்தது, சவுலுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் இருள் வந்தது. அவர் அழகா சொல்றாரு, வேண்டாம் இந்த இருள் மட்டும் உள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும் தெரியுங்களா? ஏசாயா 5:20 சொல்லுகிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. சாதிச்சிருவாங்க. இந்த இருள் உங்க வாழ்க்கையில வந்துடுச்சுன்னு வைங்களேன், என்ன தமிழ் பாருங்க அப்படியே. ஹல்லேலூயா. தீமையை நன்மைன்னு சொல்லுவான், நன்மையை தீமைன்னு சொல்லுவான், இருளை வெளிச்சம்னு சொல்லுவான், வெளிச்சத்தை இருள்னு சொல்லுவான், கசப்பை தித்திப்புன்னு சொல்லுவான் வேதமே சொல்லுகிறது. ஐயா அழகா சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். உனக்கு போதும் நான் கொடுத்த கிருபையின் காலங்கள், எவ்வளவோ பிரசங்கம், எவ்வளவோ ஆராதனை, எவ்வளவோ அபிஷேகம், எவ்வளவோ நன்மைகள் நான் கொடுத்தேனே, இன்னும் காலம் கடந்து சென்றால்
ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்களேன், ஒரு நாளும் ஒண்ணுல வெளிச்சு இருள் ஆகி போச்சுன்னு வைங்களேன், என்னோட விளக்கு தண்டை நீக்கிடுவேன்னு சொல்றாரு. ஒரு நாளும் இருள் உள்ளே வராதபடி கர்த்தர் காப்பாராக. யோவான் 12:46 சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் மீது விசுவாசம் வச்சுட்டா போதுங்க, என்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள் மாறுமே. ஒரு நாளும் பிரச்சனையை கண்டு பயப்பட வேணாம், சோர்வு கண்டு பயப்பட வேணாம், பலகீனத்தை கண்டு பயப்பட வேணாம். ஐயா, சோதனைக்கு மிஞ்சி எதுவும் வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொன்னார் 2 கொரிந்தியர் 4:8-9, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ராஜாஜி மிக அழகாய் சொன்னாருங்க, கிறிஸ்தவங்க மேல கை வச்சா அது மூட்டை பூச்சி மாதிரி, ஒன்னு அமுக்குனா அது 100 ஆயிடும். ராமன் சொல்லுவான், மூட்டை பூச்சினா ஆமன் சொல்லுவான். பிரைஸ் அல்லாஹ். இந்தியாவை குறிச்சு யாருக்கு என்னங்க தெரியும்? ஆண்டவரோடு ஒட்டி உறவாடி உரசி பார்த்த தோமா உடைய ரத்தம் சிந்தின பூமி தெரியுமா? முழு இந்தியா பரலோகத்துல காணப்படும் வரை என் ஆண்டவர் விடுவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பயப்பட வேணாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. அவரோடு இருந்த ஒரு ஊழியர் இந்த பூமியில, இந்த சென்னை பட்டணத்தில் அல்லவா நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். பயப்பட வேணாம். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. யோவான் 12:36 சொல்லுகிறது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் ஏன் தெரியுங்களாங்க, டினாமினேஷன்ல வந்திருக்கோம். எப்படியாவது வசனத்தை அறிஞ்சு தெரிஞ்சு கீழ்ப்படியும் பொழுது இருள் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க. நான் என்ன 8 டாக்டர் பட்டம் வாங்கி அடுக்க போறேன். என்ன ஒருத்தர் கேட்டாரு முந்தான ஒரு கேள்வி, நீங்க என்ன சிஎஸ்ஐயா? நான் சொன்னேன், ஏங்க சிஎஸ்ஐயா அப்படி கேக்குறீங்க? சிஎஸ்ஐ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஏதோ சிஎஸ்ஐனா பிசாச பார்க்கற மாதிரி போல. பிறந்தது, வந்தது, வாழறது, போறது, படுக்க போறது, எங்க தூங்க எல்லாம் சிஎஸ்ஐ தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுல ஒண்ணும் இல்ல இல்லைங்களா? ஐயா, வசனம் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆண்டவர் சொன்னாரு ஜனங்களை பார்த்து 8:12 யோவான்ல, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்பட வேணாம். என்னோட நம்பிக்கை அவரே, என் நங்கூர அவரே, என்னோட எதிர்பார்ப்பு அவரே, என்னோட வருங்காலம் அவரே, என்னோட எதிர்காலம் அவரே, என்னோட பேச்சும் அவரே, என்னோட மூச்சும் அவரே, என் வாழ்க்கையும் அவரே. அவருக்காக நாங்க ரத்த சாட்சியாய் நிற்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருந்திரளான சேனை பரலோகத்துல பார்த்துட்டு இருக்குதுங்க. சரிங்களா? கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எந்த சத்துருவோ எந்த சமுதாயமோ உன்னுடைய தலையிலுள்ள ஒரு முடியை கூட தொட முடியும். ஆமென். அதை கூட என் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம். திருவசனம் அழகாய் சொல்லுகிறது மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். ராமன் சொல்லும், பயப்பட வேண்டாம். உங்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டுல செய்ய போறாரு. ஆமென். ராமன் சொல்லுவான், உங்களை கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ராஜா, இந்த பூமியிலே என்னை சாட்சியா வைங்க சுவாமி. என்னை கொண்டு அரிய காரியங்களை செய்வீராக. அறியாதவர்கள் அறிந்து கொள்ள என்னை பயன்படுத்துவீராக. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள என்னை பயன்படுத்துவீராக. இன்னும் அறியாத தேசங்களிலே என்னை கொண்டு நிற்ப வைப்பீராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்கலாமா? உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லி. ஐயா, அற்ப சொற்ப காரியம் அல்லங்க, அரிதான காரியம் அது. உங்களை குறித்து கர்த்தருக்கு கரிசனை உண்டு. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு மன விருப்பம் உண்டு. உங்கள் எதிர்காலத்தை குறித்து பெரிய திட்டம் உண்டு. கலங்க வேண்டாம். 2015 எப்படி இருக்குமோ பயப்பட வேண்டாம். அது நன்மையானதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தேசங்களை அசைப்பா. ஆமென்.
ராஜாக்கள் ஓடி வருவார்கள். கவலைப்பட வேணாம். உன் சொந்தம் பந்தம் உடன் பிறந்தவர்கள் உன்னிடத்தை காண இருக்கிறதை காண ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெப நிலையில் இந்த பாடலை கேட்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய இருளை மாற்றி என்னை வெளிச்சமா வைங்க சுவாமி. இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கட்டும். ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சுவாமி. புதிய ஜீவ ஒளி கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? அருமையான தம்பி மிஷனரி ஸ்டீஃபன் அவர்கள் இறுதி ஜெபத்தை செய்ய கண்களை மூடி சுவாமி. புதிய ஜீவ ஒளி கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? அருமையான தம்பி மிஷனரி ஸ்டீஃபன் அவர்கள் இறுதி ஜெபத்தை செய்ய கண்களை மூடி